ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சாப்டர் 22 இப்போ தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஆர்க்கோட எண்டிங்காகவும் இது தான் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஆர்க்கோட எண்டிங் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். லாஸ்ட் சாப்டரில் பொருட்டோ கோனாமருவை காப்பாற்றுறேன்னு பேட்டரி ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்பார். வந்தது மட்டும் இல்லாமல் மாட்சுரியை துண்டு துண்டாக வெட்டியிருப்பார். ஃபீல்டுக்கு பொருட்டோ வந்தால் சாவு கண்டிப்பாக வரும்னு கோஜி சொல்லியிருப்பார். அவர் சொன்ன மாதிரியே சாவு என்ட்ரி கொடுக்குது. ஆமாம், ஜூராவை தான் சொல்கிறேன். ஜூரா என்ட்ரி கொடுக்க மிட்சுகி ரியூவோட த்ரோன் பல்பெல்லாம் எடுத்து மறைக்கிறாரு. எங்கேருந்து இவன் இதை தூக்கிட்டு போயிட போகிறான்னு அவருக்கு ஒரு பயம். ஆனால் ஜூரா மாட்சுரி ரியூவோட த்ரோன் பல்பை பற்றி கவலையே படலை. ஸ்ட்ரெயிட்டாக பொருட்டோவை நோக்கி போகிறாரு. பொருட்டோ ஜூரா வர்றதை நல்லாவே சென்ஸ் பண்ணிடுறாரு. முன்னாடியே கோனாமரு கிட்டையும் இதை சொல்லிடுறாரு. ஆனால் கோனாமரு பொருட்டோ சொல்கிறத புரிஞ்சுக்காம அங்கேயே நிற்கிறாரு. அப்போ ஜூரா இந்த பிஜுபாமை ஸ்னைப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. இதை பார்த்து கோனாமரு ஷாக் ஆகுறாரு. அப்போ கூட அங்கேருந்து போகாமல் மாட்சுரியோட த்ரோன் பல்பை கையில் வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணால் மோகியை வர வைக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் இப்போது டைம் இல்லை, நீ போய் சான் வில்லேஜ் ஷினோபிஸை பாருன்னு பொருட்டோ சொல்லியிருப்பாரு. அப்போவாச்சு கோனாமரு நகந்தாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை. உடனே அங்கே வந்த ஜூரா இவர் மேலே பிஜுபாமை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த மொத்த பிளேஸும் ஃபயரால் மூடப்பட்டு ஒரு வார் ஃபீல்டாக மாறி இருக்கும். பட் பொருட்டோ அதிலிருந்து கோனாமருவை காப்பாற்றி விட்டுருப்பார். அவரை தூக்கி வீசி எறிஞ்சும் இருப்பார். ஒரு வழியாக கோனாமரு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஜூரா அதை பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு அங்கே டெலிபோர்ட் ஆன பொருட்டோ ஒரு ரசங்கனை போட்டு ஜூராக்கு ஷாக் கொடுத்துருப்பாரு. ஜூரா மறுபடியும் பிஜுபாமை யூஸ் பண்ண பொருட்டோ அதை தடுத்து அவரோட ஸ்குவாடை எடுத்து ஜூராவை ஸ்லாஷ் பண்ண வந்திருப்பாரு. பட் ஜூரா அதை சிங்கிள் ஃபிங்கரில் தடுத்திருப்பாரு. ஜூரா பொருட்டோவை அட்டாக் பண்ண வரும்பொழுது பொருட்டோ ஃப்ளையிங் ரெஜினை யூஸ் பண்ணி அதிலிருந்து எஸ்கேப் ஆகியிருப்பார். அப்போதான் ஜூரா இந்த ஃப்ளையிங் ரெஜிங் டெக்னிக்கை பார்த்துருப்பாரு. இந்த டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர்ஸ் கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜூரா சொல்லியிருப்பாரு. காட்சிகள் மாறுது. கோஜி ஐடா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொருட்டோ ஜூராக்கு அகெயின்ஸ்டா நல்லாவே சண்டை போடுறான். உண்மையாகவே அவன் ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா, இல்லை நீ எதுவும் பொய் சொல்கிறியான்னு ஐடா கோஜியை பார்த்து கேட்குறாங்க. வாய்ப்பே இல்லை ஐடா, இப்போ நடக்கிற எல்லா சினரியோவும் பொருட்டோவோட டெத்தில் தான் முடியும். இதிலிருந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பே இல்லை. இது பொருட்டோக்கே தெரியும்னு கோஜி சொல்கிறாரு. அப்படியா, அப்போது அங்கேருந்து பொருட்டோ டெலிபோர்ட் ஆக வேண்டியது தானேன்னு ஐடா சொல்கிறாங்க. நல்ல ஐடியா தான். ஆனால் இப்போது பொருட்டோவே நினச்சாலும் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆக முடியாது. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளையிங் ரெஜினை யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஃப்ளையிங் ரெஜினோட பேசிக் பிரின்சிபலே இந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இது பொருட்டோவோட சாக்ராவால் கவர் செய்யப்பட்டிருக்கும். இதை பொருட்டோ சென்ஸ் பண்ணும்போது தான் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆக முடியும். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை அவ்வளோ சீக்கிரம் பொருட்டோவால் சென்ஸ் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை பொருட்டோ அங்கேருந்து டெலிபோர்ட் ஆனாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸை இழந்துருவான். ஜூரா ஈஸியாக எல்லாரையும் கொண்டுட்டு அந்த த்ரோன் பல்பை எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் பொருட்டோவோட கதை முடிஞ்சதுன்னே சொல்லலாம்னு கோஜி சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. பொருட்டோ ஒத்துசுக்கி, உனக்கே நல்லா தெரியும் நான் உன்னை கொல்ல தான் வந்திருக்கேன். ஆனால் நான் உன்னை ஏன் கொல்றேன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா உனக்கு த்ரோன் பல்பில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு இந்த இன்டலை தர்றது யாரு? அவங்க யாருன்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு ஜூரா சொல்கிறாரு. ஆனால் பொருட்டோ அதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கல. ஏன்னா பொருட்டோ உள்ளுக்குள்ள நிறைய விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமாம், இந்த ஜூரா பார்க்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். இவனுக்குள்ள என்ன ஓடுதுன்னு என்னால் ரீட் பண்ணவே முடியல. இவனை பீட் பண்ண ஒரே வழி தான் இருக்கு, அதுதான் உசிகோ. அது இவன் கதையை முடிக்கும்னு பொருட்டோ யோசிக்கிறாரு. வெல் பொருட்டோ ஒட்சுசுக்கி, உனக்கான அடுத்த கேள்வி. இதை நான் என்னோட கியூரியாசிட்டியால் தான் கேட்குறேன். இந்த லவ்னா என்ன? என்னை பொறுத்தவரை இது ஒரு வியாதியாக நான் பார்க்குறேன். ஹியூமன்ஸான உங்களை இது அடியோட அழிச்சிடும். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் முட்டாள்தனமான வேலைகளை செய்ய வைக்கும். உதாரணத்துக்கு உன்னை எடுத்துக்கோயேன். இங்கே வந்தால் சாவு கன்ஃபார்ம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இங்கே வந்திருக்க.
என்னை பீட் பண்ணுறதும் நடக்காத கதைன்னு உனக்கு தெரிஞ்சும் உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னு உன்னோட சாவை தேடி வந்திருக்க. ஸோ லவ்ங்கிறது சாவுக்கான ஒரு வழின்னு ஜூரா சொல்கிறாரு. உடனே தன்னோட வுட் ஸ்டைலை யூஸ் பண்ணி ஜூரா பொருட்டோவை அட்டாக் பண்ண பார்க்குறாரு. பட் பொருட்டோ அவரோட கெஞ்சிட்ஸோ யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகுறாரு. இந்த டைமில் பொருட்டோக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் உசிகோ தான். ஆனால் அதை கூட இப்போ அவரால் யூஸ் பண்ண முடியலை. ஏன்னா இவரோட ஃபீட் கிரவுண்டில் டச் பண்ணாதான் எர்த் சக்கராவை அப்சர்வ் பண்ணி இவரால் உசிகோவை யூஸ் பண்ண முடியும். இப்போ இவர் பறந்து பறந்து ஜூரா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லைன்னு பொருட்டோ நினைக்கிறாரு. இந்த டைமில் பொருட்டோவோட ஸ்வாடும் ஒரு இடத்துல சிக்கிடுது. பொருட்டோக்கு இருந்த ஒரே வெப்பனும் இப்போ போயிடுச்சு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஜூரா அவரோட வுட் ஸ்டைலால் பொருட்டோவை ஒரே சொருகா சொருகிடுறாரு. அப்புறம் அவரோட ஸ்வாடை ஜூரா எடுக்கிறாரு. இதை பார்த்த பொருட்டோ செம்ம கடுப்பாகிறாரு. அந்த ஸ்வாட் என்னோட மாஸ்டர் கொடுத்தது, அதுக்கு ஏதாச்சும் ஆனால் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு பொருட்டோ சொல்கிறாரு. பொருட்டோ, மறுபடியும் உன்னோட லவ்னால தான் உனக்கு இந்த நிலைமை. இதை நான் மறுபடியும் சொல்லுவேன். சரி, இந்த பிளேடை நான் உடைக்காம இருக்கேன். பட் உன்னோட அந்த சீக்ரெட் பார்ட்னர் யாருன்னு சொல்லிவிடு. ஆனாலும் உன்னை நான் கொல்றது உறுதின்னு ஜூரா சொல்கிறாரு. அப்புறம் பொருட்டோ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏ ஜூரா, நீ சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன். லவ்ங்கிறது ஃபுல் ஆஃப் வீக்னஸ் தான். அது ஹியூமன்ஸை காலி பண்ணிடும்னு நீ சொன்னது உண்மைதான். ஆனால் அதோட டீப்னஸ் உனக்கு புரியாது. ஏன்னா நீ சாதாரணமான மரம்தான். அதை தாண்டி நீ ஒன்றும் கிடையாதுன்னு பொருட்டோ சொல்லிட்டு ஜூராவோட ட்ரீஸை நொறுக்கிட்டு அவர் மேலே உசிகோவை யூஸ் பண்ணுறாரு. ஆமாம், இவ்வளோ நேரமும் பொருட்டோ உசிகோக்காக தான் சார்ஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அது முடிஞ்ச உடனே ஒரு பர்ஃபெக்டான உசிகோவை பொருட்டோ இப்போது ஜூரா மேலே யூஸ் பண்ணியிருக்காரு. இதால் ஜூராக்கு செம்ம பெரிய டேமேஜ் ஆகுது. அடி வாங்கிட்டு ஜூரா அப்படியே படுத்திருக்காரு. அப்போ பொருட்டோ ஜூராவை பார்த்து பேசுகிறாரு. இந்த உலகம் ரொம்ப வேகமாக சுற்றுற மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாம், இந்த ஜுட்ஸுவோட பவரே இதுதான். இனிமே உன்னால் பறக்க முடியுமாங்கிறது டவுட் தான். என்ன கேட்டால் உன்னால் நிற்க கூட முடியாதுன்னு பொருட்டோ ஜூராவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு. ஆனால் ஜூரா உசிகோவை அசால்ட்டாக பிரேக் பண்ணிடுறாரு. ஓ, இதுவும் கிட்டத்தட்ட என்னோட பிஜுபா மாதிரி தானான்னு பொருட்டோ கிட்ட ஜூரா கேட்குறாரு. பொருட்டோ இதை ஆச்சரியமாக பார்க்குறதோட இந்த சாப்டர் முடியுது. சரி, இப்போ இந்த ஆர்க் எப்படி முடியும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொருட்டோ சாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இந்த கொஷினை கேட்குறாங்க. அதனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், பொருட்டோ சாக மாட்டார். இது எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். பொருட்டோ தான் இந்த ஃப்ளாஷ்பேக்கையே சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் செத்தா கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் சொல்ல முடியாது. அதனால் 99% பொருட்டோ சாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறமே 100%ன்னு சொல்லாமல் 99 சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? எஸ், மிச்சம் 1% ஆஃப் சான்ஸ் இருக்கு இல்லையா? இதுபடி பொருட்டோ சாகலாம். என்னடா குழப்பறேன்னு பார்க்காதீங்க, தெளிவாக சொல்கிறேன். கிஷிமோட்டோ, இக்கிமோட்டோ 2 பேருமே டிராகன் பால் சீரீஸோட பெரிய ஃபேன்னு எல்லாருக்குமே தெரியும். டிராகன் பால் சீரீஸ்லையும் கோகு நிறைய தடவை இறந்துருப்பார். பட் அவர் இறந்தாலும் கதை மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். கோகு இறந்து வேற ரெலமில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான ரிட்டனை கொடுப்பாரு. இந்த டெம்ப்ளேட் டிராகன் பால் சீரீஸில் நிறைய தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரியான ஒரு விஷயம் இங்கேயும் நடக்கலாம். இப்போ ஜூராவை செம பவர்ஃபுல்லாக காட்டியே ஆகணும். ஏன்னா அவர் தான் இப்போது பவர்ஃபுல் வில்லனாக இருக்கார். இந்த டைமில் பொருட்டோ அவரை வின் பண்ணுற மாதிரி இருந்தால் பொருட்டோ சீரீஸோட வில்லன்ஸ்லாம் ரொம்ப வீக்காக தெரிவாங்க. ஆல்ரெடி பொருட்டோவில் இன்னுமே ஒரு ப்ராப்பர் ரிட்டன் வில்லன் கேரக்டர் இல்லைன்னு ஃபேன்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஜூரா தான் பர்ஃபெக்ட் ரிட்டன் வில்லனாக வராரு. அவரை அவ்வளோ சீக்கிரம் டம்மி பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த ஃபைட்டில் ஜூரா பொருட்டோவை கொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பொருட்டோ இல்லைன்னா வேற யார் ஜூராவை வின் பண்ணுவான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் இந்த சீரீஸோட டியூட்டராகானிஸ்டான கவாக்கி இருக்கார். எஸ், அடுத்து வரப்போகிற 2 சாப்டரும் கவாக்கியோடது தான். கவாக்கி அவரோட காமா பவர்ஸை ஷோ ஆஃப் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி பார்த்துருப்போம், கவாக்கியோட லிமிட்டர்ஸை அமடோ ரிமூவ் பண்ண போகிறாரு. அங்கே பவர்ஸை ஏற்றிக்கிட்டு டைரெக்டாக கவாக்கி ஜூரா கிட்ட தான் வருவார். இந்த டைமில் ஆல்மோஸ்ட் பொருட்டோ இறந்துருக்கலாம், இல்லைனா சாகர ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம்.
அப்போ கவாக்கி வந்து ஜூராவை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு 2-3 சாப்டர்ஸ் கதை போயிட்டே இருக்கும். இந்த ஃபைட்டில் கவாக்கி மட்டுமே டாமினேட் பண்ணி ஜூராவை ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படும். அப்போதான் அடுத்த பவர்ஃபுல்லான கேரக்டரோட என்ட்ரி இருக்க போகுது. எஸ், டேமனை தான் சொல்கிறேன். டேமன் பல சாப்டருக்கு முன்னாடி ஜூராவோட ஃபைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அது இந்த ஆர்க்கோட எண்டிங்கில் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபைட்டில் யார் ஜெயிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக இதை ட்ராவில் கொண்டு போய் முடிப்பாங்க. யாராவது இன்டர்ஃபியர் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா ஜூரா ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவரை தான் இப்போது பவர்ஃபுல்லாக காட்டியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் கிஷிமோட்டோ இருக்காரு. இவர் இல்லாமல் ஈமாவும் இந்த ஃபைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜூராக்கே டஃப் கொடுத்து மோதன லிஸ்ட்டில் பொருட்டோக்கு அப்புறம் ஹீமா தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஜூராக்கு ஹீமா செம்ம ஷாக்கை கொடுத்துருப்பாங்க. இவங்களும் இந்த ஃபைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு அதிகம். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஜூராவை ஃபைட் பண்ணி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணும்போது ஜூரா ஒரு பயங்கரமான வில்லனாக தெரிவார். கிட்டத்தட்ட தானோஸ் மாதிரி. எப்படிடா இவனை காலி பண்ண போகிறாங்கங்கிற ஹைப்பும் ஃபேன்ஸ் கிட்ட வரும். அப்போ இவர் டிஃபீட் ஆனால் அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஜூராவை டிஃபீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்படி இல்லாமல் கவாக்கியோ இல்லை பொருட்டோவோ ஈஸியாக ஜூராவை டிஃபீட் பண்ணுற மாதிரி நடந்தால் பொருட்டோ சீரீஸ் ஒரு பெஸ்ட் சீரீஸாக இருக்காது. ஏன்னா டிபிவியோட ஃபஸ்ட்டு வில்லனே ஜூராவாக தான் இருக்கார். ஒரு ப்ராப்பரான ஃபைட் அண்ட் சென்ட் ஆஃபை கொடுத்தா தான் அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்டோரிஸை ஃபேன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதெல்லாம் ஓகே. மோமோஷிக்கி பற்றியெல்லாம் நீ சொல்லவே இல்லையேன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ வரப்போகுது. வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் கிளம்பிடாதீங்க. நீங்கள் கேட்ட சில கொஷின்ஸ்க்கான ஆன்சரை இந்த வீடியோவோட எண்டிங்கில் சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளாக இந்த ஒரு கேள்வியை நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இப்போ இதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த சேனலை நான் க்ரியேட் பண்ணும்போது முழுக்க முழுக்க ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் மாதிரி நம்ம இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். அப்படி தான் இனிமேவும் இருக்க போகிறேன். அதாவது நீங்கள் என்ன இந்த சேனலில் என்னோட வீடியோஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா வீடியோஸ்லையும் பிகினிங்லேயே வர அந்த ஒரு காமிக்கல் கேரக்டர் தான் நான். அதை நான் எப்போவுமே மாற்ற மாட்டேன். அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு கதை சொல்ல போகுது. அதனால் ஃபேஸ் ரிவீல்ங்கிற ஒரு விஷயம் நடக்காமலே போகலாம். அடுத்து மற்ற அனிமேஸை ஏன் கவர் பண்ண மாட்டீங்க? எனக்கும் ஆசை தான். முக்கியமாக ஒன் பீஸ், ஸ்டெயின்ஸ் கேட், வின்லாண்ட் சாகா, பெர்செர்க், ஏஓடின்னு ஏகப்பட்ட அனிமேஸை நான் பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லை. நான் வீட்டில் எப்போவுமே வெட்டியாக தான் இருக்கேன். அதனால் நான் நிறைய அனிமேஸ் பார்ப்பேன். அதெல்லாம் சேனலில் போடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. பட் உங்களோட சப்போர்ட்டுங்கிறது அதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அதெல்லாம் போட ட்ரை பண்ணுவேன். அடுத்த கேள்வி, இந்த காக்குமே என்னப்பா ஆச்சுன்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு எபிசோட் போட்டாச்சு. மிச்சம் 2 எபிசோட் தான் இருக்கும். அதையும் சீக்கிரமாக போட்டுருவேன். மாந்திரா மாங்காவையும் அப்படியே நான் டீலெல்லாம் விடலை. அதுவும் கரெக்டான டைமுக்கு அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கேட்குற கண்டென்ட்ஸ் எல்லாம் உடனே போடுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.